வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயநகர பேரரசு. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரியில் ஆர்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் சமண பௌத்தம், அதுக்கப்புறம் ஆரியர்களின் வருகை, இப்படி என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டராக பார்த்துட்ருக்கோம். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, மராத்தியர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா விஜயநகர பேரரசு. அதுக்கப்புறம் யார் வர்றா, விஜயநகர பேரரசு. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக ஒரு 4 வம்சம் இருக்குது. அந்த 4 வம்சத்தில் தலை சிறந்த அரசர்கள் யார், அந்த 4 வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் விஜயநகர பேரரசில் கொஸ்டின் என்ன, எந்த இயர்லேருந்து கேட்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், சிந்து சமவெளியில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோம். என்ன கேட்பாங்க அப்படின்னா, முக்கிய கண்டுபிடிப்புகள், புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ சமீபத்தில் எங்கே அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆரம்பத்தில் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சமண பௌத்தத்தில் சமண மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்கலாம். அவங்களோட முக்கியமான கோட்பாடுகள் அது கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வழிமுறைகள், அவங்க பின்பற்றின கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் குப்தர்கள் பார்த்தோமா, குப்தர்கள் என்ன கேட்பாங்க மெயினாக அப்படின்னா, பட்டப்பெயர்கள். மெயினாக என்ன கேட்பாங்க, பட்டப்பெயர்கள். அதுக்கப்புறம் அதோட கல்வெட்டுகள், தூண்கள், இலக்கிய சான்றுகள் அது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான், அதுக்கு முன்னாடி அரேபிய துருக்கியர் வருகை, அது அவங்களோட நடந்த முக்கியமான போர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். கஜினி மாமுது, முகமது பின் காசிமு, அதுக்கப்புறம் முகமது கோரி என்ன பண்ணாங்க, படையெடுப்புகள்லாம் நிறைய பண்ணாங்க, அது கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்லியில் முக்கியமாக என்னது, அடிமை வம்சம், 5 வம்சம் தோன்றுச்சா, அந்த 5 வம்சத்தை தோற்றுவித்தவர் யார், அவங்க முக்கியமான என்னென்ன கொண்டு வந்தாங்க, அவங்க பயன்படுத்தின நாணயங்கள் என்னென்ன நாணயங்கள் பயன்படுத்தினாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க கட்டின கோட்டைகள், புதுப்பி மினார் கட்டினது யார். அப்புறம் கடைசியாக என்னது, போர் நடந்திருக்கும் 1526. என்ன போர், பானிப்பட்டு போர் நடந்திருக்கும். அந்த பானிப்பட்டு போரில் யார் ஜெயிப்பா, பாபர் ஜெயிப்பாரு. அதுக்கப்புறம் முகலாய வம்சம் தோன்றும். முகலாய வம்சத்தில் மிகச்சிறந்த அரசர் யாரு, பாபர். ஓகே, பாபருக்கு அப்புறம் அடுத்தது அக்பர் வருவார். அந்த அக்பரோட முன்னோடி யாரு அப்படின்னா யாரு, ஷெர்ஷா. ஓகேவா, முக்கியமா முகலாய வம்சத்தை அடிக்கல் நாட்டினது அப்படின்னா நமக்கு பாபர் தெரியும். ஆனா என்னது, முகலாய வம்சத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னா ஷெர்ஷா சூர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி அரசர் 2ஆம் பகதூர் ஷா. கடைசி பேரரசர் யாரு, அவுரங்கசீப், அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மராத்தியர்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, மராத்தியர்கள் பயன்படுத்தின போர் முறை என்ன முறை, கொரில்லா போர் முறை. மராத்திய வம்சத்தை தோற்றுவித்தது யாரு, சிவாஜி. சிவாஜியோட அப்பா யாரு, அவங்க எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயினா சிவாஜி என்னது, அந்த மலைகளின் எலி, தக்கான புற்றுநோயை அவனை அழைத்தது யாரு அப்படின்னா அவுரங்கசீப்பு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும். என்ன உடன்படிக்கை, புரந்தர் உடன்படிக்கை நடந்திருக்கும் 1665 ராஜா ஜெய்சிங்கா அவரோட நடந்திருக்கும். ஓகேவா, இது எல்லாமே என்ன பார்த்தோம், மராத்தியர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் யார் பார்த்தா, பேஷ்வாக்கள். மராத்தியர்கள் முடிச்சுட்டு அடுத்து யார் வர்றா, பேஷ்வாக்கள். முக்கியமான 3 பேஷ்வாக்களை பற்றி பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா தமிழ்நாட்டில் மராத்தியர்கள். தமிழ்நாட்டில் என்னது, என்ன ஆட்சி முறை இருந்தது, நாயக்கர் ஆட்சி முறை இருந்தது. மதுரை சொக்கநாத நாயக்கர் ஆட்சி முறை இருந்தது. அவருக்கு எதிர்க்க அங்கேருந்து யார் வர்றா, வெங்கோஜி, அதாவது எக்கோஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வர்றாரு. அவர் தான் என்ன பண்றாரு, தஞ்சையில் மராத்திய வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜயநகர பேரரசு. இதுல கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா, பயணிகள், வெளிநாட்டு பயணிகள். முகலாய வம்சம் இதுல பார்த்தோம், டெல்லி சுல்தான்ல முகமது பின் துக்ளக் ஆதரித்தது யாரு அப்படின்னா யாரு, இபன் பதுதா. டெல்லியை கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பா, யாரு, பராணி. யாரை சொல்லியிருப்பாங்க, முகமது பின் துக்ளக். அவர் பேர் தான் என்னது, ஜூனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ விஜயநகர பேரரசில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பயணிகளின் வருகை. நமக்கு பிசி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தான், என்னது, இத்தாலி நாட்டு பயணி. விஜயநகர பேரரசுக்கு ஒரு வெளிநாட்டு பயணி யாரு, நிக்கோலோ கோண்டி. இத்தாலி நாடுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வெனிஸ் நகர பயணி. அப்போ விஜயநகர்லேருந்து நம்ம மெயினாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், பயணிகள். எந்த நாட்டிலேருந்து எந்த பயணி வந்தாங்க, யாருடைய அவைக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 4 வம்சத்தில் முக்கியமான ஒரு ஆள் யார், கிருஷ்ணதேவராயர். அவரை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் பார்த்தோம்ல, யாரை பற்றி பார்த்தோம், 2ஆம் சரபோஜை பற்றி பார்த்தோமா. இங்கே விஜயநகரை பற்றி டெப்த்தாக பார்க்கணும்னா யாரு தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணதேவராயரை பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, விஜயநகர பேரரசு தோற்றுவித்தது கிபி 1336 1672 வரைக்கும். ஓகேவா, சரி பாருங்க. முக்கியமான 4 வம்சம் சொன்னமா, என்னென்ன வம்சம், சங்க வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், ஆரவிட வம்சம். இது எல்லாமே கிபி தான். ஓகேவா, இப்ப சங்க வம்சத்துல பாருங்க, கிபி 1336 1485 வரைக்கும் என்ன வம்சம், சங்க வம்சம்.
அடுத்த சாளுவ வம்சம் பாருங்க, கிபி 1485 1505 வரைக்கும். அடுத்த துளுவ வம்சம் கிபி 1505 1570 வரைக்கும். அடுத்த கடைசி வம்சம் என்ன அப்படின்னா ஆரேடு வம்சம், கிபி 1570 1672 வரைக்கும். இதுல நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வம்சம் அப்படின்னா இந்த துளுவ வம்சம் தான். இந்த துளுவ வம்சமும் இந்த சங்கம வம்சம் தான் முக்கியம். இது ரெண்டுமே அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இதுல இந்த சாளுவ வம்சத்துலையும் ஆரேடு வம்சத்துலையும் கொஸ்டின் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகாது. நமக்கு கொஸ்டின் ஏரியா கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னது இந்த சங்க வம்சமும் துளுவ வம்சமும் தெரிஞ்சிருக்கணும். இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சங்க வம்சத்துக்கு யார் வந்தா, வெளிநாட்டு பயணி யார் வந்தா, இந்த சங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார், இந்த சங்க வம்சத்தை தலைச்சிறந்த அரசர் யார், இந்த சங்க வம்சத்தில் கடைசி அரசர் யார். அதே மாதிரியே துளுவ வம்சம் தோற்றுவித்தவர் யாரு, அதுல வந்து தலை சிறந்த அரசர் யாரு, துளுவ வம்சத்துல எந்த அரசவைக்கு யார் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் துளுவ வம்சத்தோட கடைசி அரசர். இதுதான் என்ன பண்ணணும் நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லே அவுட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யாராரு. இப்போ 4 வம்சம் என்னன்னு தெரிஞ்சு இதுவே உனக்கு ஆர்டரா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, இதை சஃபுல் பண்ணி கொடுத்துட்டு இதே குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. சஃபுல் பண்ணி கொடுத்துட்டு இதை ஆர்டர் படுத்த சொல்லுவாங்க. இதை வரிசைப்படுத்துக, எதை இந்த 4 வம்சத்தை வரிசைப்படுத்துக அப்படின்னு பிசி எக்ஸாம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்கான கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த 4 வம்சத்தை வரிசைப்படுத்தினா சங்கம், சாளுவ, துளுவ, ஆரவீடு இதை வரிசைப்படுத்த சொல்லி என்ன கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கப்புறம் என்னது, இதை தோற்றுவித்தவர்கள், இந்த 4 வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் பாருங்க. சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு, ஹரிகரர் மற்றும் புக்கர். அதாவது விஜயநகர பேரரசு தோற்றத்துக்கு முக்கியமான காரணமே யாரார் தான், இந்த ஹரிகரர் மற்றும் புக்கர். இருவரும் என்னது சகோதரர்கள். என்னது சகோதரர்கள். இவங்க தான் என்ன பண்ணாங்க, சங்கம வம்சத்தை தோற்றுவித்திருக்காங்க. அடுத்து பாருங்க சாளுவ வம்சர். இவர் பேரே என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு, சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் ஒரு 3 டைம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அது மறக்காது. ஓகே. அடுத்து முக்கியமானது வம்சம் என்ன வம்சம், துளுவ வம்சம். இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வீர நரசிம்மர். இது சாளுவ நரசிம்மர், அடுத்தது வீர நரசிம்மர். இதோட என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த என்னது விஜயநகர பேரரசு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் சிறு சிறு அரசர்கள் தான் என்ன தோன்றுவாங்க. ஓகேவா? அப்ப கடைசி வம்சம் என்ன வம்சம் அப்படின்னா ஆரவீடு வம்சம். அதை தோற்றுவித்தவர் யாரு, திருமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு, திருமலை. பாருங்க, சங்க வம்சம் ஹரிகரர் புக்கர், சாளுவ வம்சம் நரசிம்மர், துளுவ வம்சம் வீர நரசிம்மர், ஆரவீடு வம்சம் திருமலை. ஓகேவா? இது 4 நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா கொஸ்டின் கேட்காங்கன்னா இந்த மாதிரி கேட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ முதல் வம்சம், முதல் மரபு என்னது, சங்கம வம்சம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமானது. ஏன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது முதல் வம்சத்துக்கும் 3ஆம் வம்சத்துக்கும், முதல் மரபுக்கும் 3ஆம் மரபுக்கு தான் என்னது முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ என்னது சங்கம வம்சம் எப்போ தோன்றுறது, கிபி 1336 1485 வரைக்கும். இப்போ இது தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே படிச்சுட்டோம். யாராரு, ஹரிகரர் புக்கர். இவங்க தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாரு, இது தொடங்கி வந்து நமக்கு தெரியும் ஹரிகரர் புக்கர். பாரு, இவர் வந்து என்ன சொல்றாங்க, காகதியர். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காகதியராக இருந்திருக்கலாம், இவரு காகதிய வம்சத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஹொய்சாளர். ஹொய்சாளர் வந்து யாரு, 3ஆம் வீரபல்லர்கிட்ட இவங்க வேலை பார்த்தாங்க. ஓகே, படை வீரர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட, 3ஆம் வீரபல்லர்கிட்ட. அதாவது 3ஆம் வீரபல்லருங்கிறது எந்த வம்சத்தை சார்ந்தோம் அப்படின்னா ஹொய்சாளர் வம்சத்தை சேர்ந்தவர். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இவங்க வந்து காகதியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, இல்ல இவங்க ஹொய்சாளர்கிட்ட வேலை பார்த்துருக்கலாம். யார்கிட்ட, 3ஆம் வீரபல்லர்கிட்ட போர் வீரர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இல்ல இவங்க தனியா என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ணா நதி, துங்கபத்ரா நதியில வாழ்ந்த ஒரு இனக்கூட்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3ஆம் வீரபல்லர்கிட்ட வேலை பார்க்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அவர்கிட்ட 3ஆம் வீரபல்லர்கிட்ட போர் வீரர்களாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன, டெல்லியில அதாவது மாலிக் கபூர் இருக்கார்ல, மாலிக் கபூர் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதா, யார ஹரிகரையும் புக்கரையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு, முஸ்லீம் மதத்துக்கு மாற்றிட்டாங்க. யார, இந்த ஹரிகரையும் புக்கரையும். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசு இருக்குல்ல, எந்த நதிக்கரை, துங்கபத்ரா நதிக்கரை, அங்கே பகுதியை வந்து ஆட்சி பண்ணுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3ஆம் வீரபல்லர்கிட்ட யார் வேலை பார்க்குறா, ஹரிகரனும் புக்கரும் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னா படை வீரர்களாக வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யார் படையெடுப்பு எடுக்கிறா, மாலிக் கபூர். மாலிக் கபூரோட 4 தென்னிந்திய படைப்பு பார்த்தோம்ல, படையெடுப்பு 4 தென்னிந்திய படையெடுப்பு வந்து மாலிக் கபூர் வந்து யார், அலாவுதீன் கில்ஜி தலைமையில் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடாரு. யாரு,
மாலிக் கபூர் வந்து யார் ஹரிஹரன் புக்கரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணிடுறாரு, மதம் மாத்திடுறாரு. எந்த மதத்துக்கு? முஸ்லீம் மதத்துக்கு மாத்திடுறாரு. முஸ்லீம் மதத்துக்கு மாத்திட்டு ஒரு அடிமையா என்ன பண்றாங்க, துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு பகுதியை கொடுத்து நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? ஹரிஹரட்டையும் புக்கர்ட்டையும். அப்ப பாருங்க, துங்கபத்ரா நதிக்கரையில் யார இவங்க 2 பேரும் திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. எந்த துங்கபத்ராங்கிறது என்னது? ஹம்பி, கர்நாடகா. ஓகேவா? அப்ப இந்த விஜயநகர பேரரசு ஃபுல்லா எங்க நடக்குது? கர்நாடகாவில் நடக்குது. ஹம்பி அருகே உள்ள ஹசப்பட்டனா. இதுதான் கேட்பாங்க உங்களுக்கு 11th புக்ல இதான் இருக்கு. ஓகேவா? என்னது இவங்களோட தலைநகர் எது அப்படின்னு கேட்பாங்க. ஹசப்பட்டனான்னு கொடுக்கலாம், ஹம்பின்னு கொடுக்கலாம், விஜயநகரம்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த பகுதியில் வந்து என்ன பண்றாங்க, இவங்க யாருன்னு கீழே ஆட்சி பண்றாங்க? டெல்லி சுல்தான் கீழே ஆட்சி பண்றாங்க. யாரு? மாலிக் கபூர் கீழே என்ன பண்றாங்க, இவங்க ஆட்சி பண்றாங்க. யாராரு? இந்த ஹரிஹரனும் புக்கரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களை வந்து ஒரு ஆள் மதம் மாற்றம் பண்றாரு. ஓகேவா? அவங்க இப்போ அந்த ஆரம்பத்தில் ஒரு மதத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு, முஸ்லீம் மதத்துக்கு மாத்துறாரு. முஸ்லீம் மதத்துக்கு மாறி அடிமையா என்ன பண்றாங்க, துங்கபத்ரா நதிக்கரைக்கு வர்றாங்க. ஓகே, இங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க ஒரு அறிஞரை பாக்குறாங்க. அவர் பேர் தான் என்னது அப்படின்னா வித்யாரண்யர். ஓகே, அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஹரிஹரையும் புக்கரையும் மத மாற்றம் செய்தவர் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? வித்யாரண்யர். அதனாலதான் அவரோட நினைவா தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இத வெற்றியின் நகரம். விஜயநகரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? வெற்றியின் நகரம், விஜயநகரம். ஏன் வெற்றி நகரம்னு அழைக்கிறாங்கன்னு தெரியுதா? இவங்க 2 பேரையும் மதமாற்றம் பண்றாரு. யாரு? வித்யாரண்யர் மதமாற்றம் பண்றாரு. அதனால அவரோட நினைவா என்னன்னு அழைக்கிறாங்க, இந்த ஊரை வெற்றியின் நகரம்னு அழைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இதை ஹம்பின்னு சொல்றாங்க. அப்படிலாம் என்ன சொல்றாங்க, ஹசப்பட்டனா. என்ன சொல்றாங்க? ஹசப்பட்டனான்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆள் யாரை பார்த்துருக்கோம்? வித்யாரண்யர். ஓகேவா? அவர்ல இருந்தா என்ன தோன்றுது, இந்த விஜயநகர பேரரசே தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வித்யாரண்யர். வித்யாரண்யர் பேர் வரதுக்கு காரணம் சொல்லியாச்சு. ஓகேவா? அவங்க மதமாற்றம் பண்ண முக்கியமான குரு. மதமாற்றம் பண்ணி நீங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? வித்யாரண்யர். அதான் மதமாற்றம் பண்ண உதவி புரிந்திருக்காரு. இதுக்கப்புறம் புக்கரோட பையன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? குமார கம்பனா. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்னது, அவங்க ஆட்சி பண்ணிட்டு அவங்க அத்தனை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றா? புக்கரோட பையன். இப்போ ஹரிஹரர் தான் யாரு? அண்ணன். இவர் தான் யாரு? புக்கர். இவங்களோட பையன் தான் யாரு? குமார கம்பனா. இவங்க ஆட்சி பண்றது எந்த பகுதி? கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகா பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி பண்றாங்க. இப்போ என்ன பண்ண, அந்த விஜயநகர் கர்நாடகா பகுதியில் வந்து யார் வர்றா, மதுரை பகுதிக்கு இவர் படையெடுத்து வர்றாரு. யாரு? குமார கம்பனா. அந்த குமார கம்பனாங்கிறது யாரு? புக்கரோட பையன். ஓகேவா? இங்க வந்து என்ன பண்றாரு, இங்க பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? அந்த பாண்டிய மன்னன்ட்ட படையெடுப்பு பண்றாங்க. யாரா இருக்கு? குமார கம்பனாவுக்கும் அந்த பாண்டிய மன்னனுக்கும். இப்போ குமார கம்பனா எங்கேருந்து வர்றார் அப்படின்னு கேட்பாங்க. இங்க விஜயநகர பேரரசு, அதாவது கர்நாடகா, ஹம்பி, ஹசப்பட்டனா, எது வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அங்கேருந்து எங்கே வர்றாரு, வந்து மதுரையை வந்து போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து அதை வெற்றி பெறுறாரு. அந்த வெற்றியை பற்றி ஒருத்தவங்க ஒரு நூல் எழுதுறாங்க. என்ன நூல்? மதுரா விஜயம். மதுரா விஜயத்தை எழுதுனது யாரு? கங்காதேவி. இந்த கங்காதேவி யாரு அப்படின்னா அந்த குமார கம்பனனோட மனைவி. இந்த குமார கம்பனோட மனைவி தான் யாரு? கங்காதேவி. இது கேட்பாங்க. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? யாரு? கங்காதேவி. கங்காதேவியோட கணவர் யாருன்னு கேட்கலாம். யாரு? குமார கம்பனா. இவங்க வந்து எந்த படையெடுப்பை பத்தி சொல்றாங்க? மதுரை படையெடுப்பை பத்தி குறிப்பிட்ட நூல் தான் என்ன நூல்? மதுரா விஜயம். மதுராங்கிறது என்னது? மதுரை. ஓகேவா? அப்ப கர்நாடகாவில இருந்து மதுரையை படையெடுக்கிறாங்க. அந்த நூலுக்கு பேர் தான் என்னது? மதுரா விஜயம். மதுரா விஜயம் நூலை எழுதியவர் யார்? கங்காதேவி. கங்காதேவிங்கிறது யாரு? குமார கம்பனோட மனைவி. அப்புறம் குமார கம்பனா யாரு? புக்கரோட மகன். இது எல்லாமே எந்த வம்சம்? முதல் வம்சம். ஓகேவா? சங்கம வம்சத்துல நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, முக்கிய அரசர். அந்த முதலாம் வம்சத்தோட முக்கிய அரசர் யாரு? முதலாம் தேவராயர். ஓகே, அதுக்கப்புறம் வர்றாங்க. குமார கம்பனாவுக்கு அப்புறம் யார் வர்றா? முதலாம் தேவராயர் வர்றாரு. இவரது அவைக்கு வந்தவர். இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, விஜயநகரத்தில் வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பாங்க? வெளிநாட்டு பயணி யார் வந்தா? ஓகேவா? பாருங்க, முதல்ல யார் வர்றா அப்படின்னா வெனிஸ் நகர பயணி. இந்த வெனிஸ்ங்கிறது எந்த நகரம்? எங்க இருக்கு? இத்தாலி. ஓகேவா? இத்தாலிங்கிறது வெனிஸ் நகரம். ஓகேவா? இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரம். அப்ப இத்தாலி நாட்டு பயணி, வெனிஸ் நகரம். பாருங்க, இது நாடு, இது நகரம். அப்ப நாடுன்னு கேட்டா என்னது? இத்தாலி. நகரம்னு கேட்டா வெனிஸ். ஓகேவா? இப்ப இந்த 2 இதுல வந்தவர் யார் தான்? யாரு? நிக்கோலா கோண்டி. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஓகேவா? விஜயநகர பேரரசுல முதல்ல வந்தது யாரு? நிக்கோலா கோண்டி. யாருடைய அவைக்கு வந்திருக்காரு? முதலாம் தேவராயர் அவைக்கு வந்திருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். எந்த நகரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வெனிஸ் நகர பயணி. யாரு? நிக்கோலா கோண்டி. அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு கவிஞரை ஆதரித்திருக்கார். அந்த அவர் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீநாதா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரு வந்திருக்கா?
நிக்கோல கோண்டி வந்திருக்காரு. அடுத்து யார் வந்திருக்கா? ஸ்ரீநாதா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரஷ்ய பயணி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? ரஷ்ய பயணி நிக்கிடின். ஓகேவா? ரஷ்ய பயணி நிக்கிடின் யார் அவைக்கு தான் வந்திருக்காரு? முதலாம் தேவராயர் அவைக்கு வந்திருக்காரு. இந்த முதலாம் தேவராயோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா முத்து மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை கட்ட தொடங்கியிருக்காரு. ஓகேவா? முத்து மண்டபத்தை கட்ட தொடங்கியவர் யாரு அப்படின்னா யாரு? முதலாம் தேவராயர். இப்போ முதலாம் தேவராயருக்கு முதல்ல யார் வர்றா? வெனிஸ் நகர பயணி, இத்தாலி நாட்டு பயணி யார் வர்றா? நிக்கோலோ கோண்டி. இவரால் ஆதரிக்கப்பட்ட கவிஞர் யாரு? ஸ்ரீநாதா. ஸ்ரீநாதாங்கிறது எந்த மொழி கவிஞர்? தெலுங்கு மொழி கவிஞர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? இன்னொரு பயணி வர்றாரு. யாரு? ரஷ்ய நாட்டு பயணி. ரஷ்ய நாட்டு பயணிக்கு பேர் என்னது? நிக்கிடின். அப்போ மொத்தம் முதலாம் தேவராயர் அவைக்கு 2 பயணி வர்றாங்க. ஒருத்தர் நிக்கோலோ கோண்டி, இன்னொருத்தர் யாரு? நிக்கிடின். ஓகேவா? அடுத்த பாருங்க, சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர், அதான் முக்கிய அரசர். இல்லைன்னா என்ன கேட்பாங்க? தலை சிறந்த அரசர். இதே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாரு? 2ஆம் தேவராயர். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யார் பார்த்தோம்? முதலாம் தேவராயர் பார்த்தோம். முதலாம் தேவராயருக்கு அடுத்து யார் வர்றா? 2ஆம் தேவராயர் வர்றாரு. ஓகேவா? அப்ப 2ஆம் தேவராயர் தான் என்னது? முக்கிய அரசராக இருந்திருக்காரு. அப்போ முக்கிய அரசர்னா என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க, இல்லை நிறைய படையெடுப்புகள் எடுத்திருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இவரோட அவைக்கு வருகை புரிந்தவர் யாரு அப்படின்னா பாரசீக பயணி அப்துல் ரசாக். முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அவைக்கு வந்தவர் யாரு? நிக்கோலோ கோண்டி. 2வது அவைக்கு வந்தது யாரு? அப்துல் ரசாக். ஓகேவா? இப்படி கேட்பான், அப்துல் ரசாக் எந்த நாட்டு பயணி அப்படின்னு ஈஸியா கேட்டுருவான். எந்த நாட்டு பயணி? பாரசீக பயணி. இல்ல பாரசீக நாட்டுல இருந்து 2ஆம் தேவராயர் அவைக்கு வந்த அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? அப்துல் ரசாக். மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது நிக்கோலோ கோண்டி, 2வது வந்தது அப்துல் ரசாக். அடுத்து பாருங்க, மகா நாடக சுதநிதி அப்படின்னு நாடக நூலை ஏற்றிருக்காரு. ஓகேவா? முக்கியமான நாடக நூல் என்னது? மகா நாடக சுதநிதி அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? ஒரு நாடக நூலை யார் ஏற்றிருக்கா? 2ஆம் தேவராயர் ஏற்றிருக்காரு. அப்ப கஜபதி அரசர்களை தோற்கடித்திருக்கார். அப்ப சிறந்த அரசன்னால என்னது? போர்கள்ல வெற்றி புரிந்து அதுல வந்து வெற்றி பெற்றான் அப்படின்னா அவன் தான் என்னன்னு சொல்லுவாங்க? சிறந்த அரசர்கள். அப்ப கஜபதினா என்ன? கஜம், கலிங்கம். கலிங்கம்ங்கிறது என்னது? ஒரிசா. அதான் என்னன்னு சொல்றாங்க? கஜபதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த ஒரிசா அரசர்களை என்ன பண்ணிருக்காரு? தோற்கடித்திருக்காரு. யாரு? 2ஆம் தேவராயர். இந்த கஜபதி அரசர்களை தோற்கடிச்சதுனால இவரோட பேரை என்னன்னு சொல்றாங்க? கஜபேட்டக்காரா. ஓகேவா? விஜயநகர பேரரசுல கஜபேட்டக்காரா என்று அழைக்கப்பட்டவன் யாரு? 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் அவைக்கு வருகை புரிந்தவர் யாரு? அப்துல் ரசாக். ஓகேவா? அப்துல் ரசாக் எந்த நாட்டு பயணி? பாரசீக பயணி. இவர் ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு. என்ன நாடக நூல்? மகா நாடக சுதநிதி எனும் நாடக நூலை என்ன பண்ணியிருக்காரு? ஏற்றிருக்காரு. யாரு? 2ஆம் தேவராயர். இப்ப முக்கியமா இல்ல 4 பேர் தான் பார்த்திருக்கோம். அப்ப சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாரு? விருப்பாக்ஷர். இது கேட்பான். ஓகேவா? சங்கம வம்சத்துல ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? ஹரிகரர் புக்கர் பார்த்தோம். அடுத்து புக்கரோட பையன் யாரு? குமார கம்பனா. குமார கம்பனா பார்த்தோமா? அடுத்து யார் வர்றா? முதலாம் தேவராயர். அடுத்தது 2ஆம் தேவராயர். கடைசி அரசர் யாரு? விருப்பாக்ஷர். கடைசி அரசர் யாரு? விருப்பாக்ஷர். புரிஞ்சா? இது தலை சிறந்த அரசன் யாரு? 2ஆம் தேவராயர். தலை சிறந்த அரசன் யாரு? 2ஆம் தேவராயர். இதுல வந்து பாரசீக பயணி யாரு? அப்துல் ரசாக். யார் அவைக்கு வந்தாரு? நிக்கோலோ கோண்டி. யார் அவைக்கு வந்தாரு? முதலாம் தேவராயர். ரஷ்ய நாட்டு பயணி நிக்கிடின் யார் அவைக்கு வந்தாரு? முதலாம் தேவராயர். ஸ்ரீநாதா தெலுங்கு கவிஞரை ஆதரித்தவர் யாரு? முதலாம் தேவராயர். மதுரா விஜயம் நூலை எழுதியது யாரு? குமார கம்மானோட மனைவி யாரு? கங்காதேவி தான் என்ன பண்ணாங்க? மதுரா விஜயம் நூலை எழுதினாங்க. அப்ப சங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஹரிகரர் புக்கர். அதாவது விஜயநகர பேரரசை தோற்றுவித்தனாலும் இவங்க தான். முதல்ல சங்கம வம்சத்தை தோற்றுவித்தாலும் யார் தான்? ஹரிகரர் புக்கர். அவங்க தோற்றுவிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாரு? வித்யாரண்யர். ஓகேவா? இவங்க எந்த நதிக்கரையில வந்து தோற்றுவிக்கிறாங்க? துங்கபத்ரா நதிக்கரை. துங்கபத்ராங்கிறது தற்போதைய கர்நாடகா ஹம்பி, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஹசப்பட்டனா. அவங்களோட தலைநகரம்னு எதை சொல்லுவாங்க? ஹசப்பட்டனா. ஓகேவா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வம்சம் ஓகே தானே? அப்ப கடைசி அரசர் யாரு? விருப்பாக்ஷர். இவரோட தளபதி யாரு? சாளுவ நரசிம்மர். இப்ப சாளுவ வம்சத்துல நமக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னா? முதல் வம்சம், அடுத்து 3ஆம் வம்சம் தான். இப்போ இதுல யார் யார் வந்தாங்க, முக்கியமான தகவல் ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாரு, சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? சாளுவ நரசிம்மர். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் மட்டும் ஆட்சி பண்ணியிருக்காங்க? 20 வருஷம் மட்டும் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? 20 வருஷம் மட்டுமே ஆட்சி செய்தார். இவரது மகன் ஒருத்தர் இருக்கார். யாரு அப்படின்னா இம்மிடி நரசிம்மர்.
ஓகேவா? இவரை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா வாஸ்கோட காமா வருகை புரிந்தப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு? விஜயநகரத்தில் இருந்திருக்காரு. விஜயநகர பேரரசு அரசராக இருந்தவர் யாரு? இம்மிடி நரசிம்மர். வாஸ்கோட காமா வருகை எப்ப? 1498 மே 20. ஆமா, ஓகேவா? வாஸ்கோட காமா வருகை யாரோட? வாஸ்கோட காமா எந்த விஜயநகர பேரரசு அரசா இருக்கும்போது வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரு? இம்மிடி நரசிம்மர். இம்மிடி நரசிம்மர் யாரு? சாளுவ நரசிம்மரோட பையன். இப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு விஜயநகர பேரரசு வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்றேன். ஆல்ரெடியே வெளிநாட்டு பயணிகள் யார் வந்திருக்கா? அப்போ வாஸ்கோட காமா வந்து என்னது, நமக்கு இந்தியா வந்தார்ல, அப்போ வரும்போது இங்கே யார் இருந்திருக்கா? இம்மிடி நரசிம்மர் இருந்திருக்காரு. இந்த இம்மிடி நரசிம்மரோட படைத்தளபதி யாரு அப்படின்னா நரசநாயக்கர். இந்த இம்மிடி நரசிம்மரோட படைத்தளபதி யாரு? நரசநாயக்கர். இதுக்கு அப்புறம் தான் என்ன தோன்றுது? அடுத்த வம்சம் தோன்றுது. என்ன வம்சம்? என்ன வம்சம்? துளு வம்சம். இப்ப நரசநாயக்கர் பார்த்துட்டோமா? ஓகேவா? நரசநாயக்கரோட மகன் தான் யாரு? வீர நரசிம்மர். இப்ப இரண்டாம், அதாவது சங்கம் சாளுவ வம்சத்துல ஃபர்ஸ்ட் தோற்றுவித்தது யாரு? சாளுவ நரசிம்மர். இந்த நரசிம்மரோட பையன் யாரு? இம்மிடி நரசிம்மர். இம்மிடி நரசிம்மர் ஒரே ஒரு கேள்வி, யாரு? வாஸ்கோட காமா. இதுக்கப்புறம் இவங்க பையன் யார் வர்றா? நரசநாயக்கர். இதுக்கப்புறம் யார் வர்றா? நரசநாயக்கர். இவரோட மகன் தான் யாரு? வீர நரசிம்மர். இந்த வீர நரசிம்மர் தான் என்ன பண்றாரு? அடுத்த வம்சத்தை தோற்றுவிக்கிறார். என்ன வம்சம்? துளு வம்சம். முக்கியமான வம்சம். ஓகேவா? இதுல சாளுவ வம்சம் மொத்தம் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? 20 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சாளுவ வம்சம் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? 20 வருஷம். இப்போ துளு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? வீர நரசிம்மர். ஓகேவா? அந்த வீர நரசிம்மர் எத்தனை வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு? 4 வருடம் தான் என்ன பண்ணியிருக்காரு? ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வர்றவர் தான் முக்கியமான ஆளு. யாரு? முக்கிய அரசர் யாரு? கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் மொத்த விஜயநகர பேரரசோட முக்கிய அரசர்னு யாருன்னு கேட்டா இவர் தான். ஓகேவா? இப்போ ஒரு வம்சத்தோட அரசர்னு கேட்டால் நம்ம தனியாக பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? சங்க வம்சம் பார்த்தோமா? சங்க வம்சத்தை தலை திறந்த அரசர் யாரு? 2ஆம் தேவராயர் பார்த்தோம். இப்போ மொத்தமாக விஜயநகர பேரரசோட முக்கியமான அரசர், தலை சிறந்த அரசர்னு கேட்டால் யார் எழுதணும்? கிருஷ்ணதேவராயர். கொஸ்டின் நல்லா தெளிவாக படித்து பார்த்து அடிக்கணும். ஓகேவா? பாருங்க, கிபி 1509 1529 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஓகேவா? 9, 19, 29. பாருங்க, இவரோட பட்டங்கள், இந்த கிருஷ்ணதேவராயருக்கு பட்டங்கள் என்னது? ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன். ஓகேவா? ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன். அதாவது என்ன? தென்னிந்தியா பகுதி, ஆந்திரா கர்நாடக படை இடைப்பட்ட பகுதி. ஆனால் அந்த பகுதி ஆட்சி பண்றதுனால இவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. என்னது? ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? கிருஷ்ணதேவராயர். ஏன் அப்படின்னா இவருக்கு ஏன் இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா முக்கியமான அரசர், சிறந்த அரசர். பாருங்க, இவரோட இலக்கியம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆமுக்த மல்யாதா. ஓகேவா? ஆமுக்த மல்யாதா என்னது? தெலுங்குல ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க. தெலுங்கு மொழியில ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு என்ன எழுதின மொழி என்ன நூல்? ஆமுக்த மல்யாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எந்த மொழின்னு கேட்பாங்க. எந்த மொழி? தெலுங்கு மொழி. யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு. இது எழுதுனது யாரு? கிருஷ்ணதேவராயர். எழுதுனது யாரு? கிருஷ்ணதேவராயர். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு நாடக நூல். என்ன நாடக நூல்? ஜாம்பாவதி கல்யாணம். ஜாம்பாவதி கல்யாணம். ஆமுக்த மல்யாதா, ஜாம்பாவதி கல்யாணம். எந்த மொழி? வடமொழி. வடமொழிங்கிறது என்னது? சமஸ்கிருத மொழியில என்ன பண்ணிருக்காரு? ஒரு நாடக நூலை ஏற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தெலுங்கு மொழியில ஒரு என்னது? ஒரு இலக்கியம். என்ன இலக்கியம்? ஆமுக்த மல்யாதா. யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஆண்டாளுடைய வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறம் என்னது? ஒரு நாடக நூல். என்ன நூல்? ஜாம்பாவதி கல்யாணம். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு வடமொழி நூல் ஒன்று எழுதியிருக்காரு. என்னது? உஷாம் பரிணயம். உஷாம் பரிணயம் என்ற நூலை எழுதியவர். இதனாலதான் என்ன சொல்றாங்க? கிருஷ்ணதேவராயர ஒரு தலை சிறந்த அரசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரோட அவை அறிஞரித்த அறிஞர்கள், அதாவது நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம், மராத்தியர்கள் யாரை பார்த்தோம்? சிவாஜி அஷ்ட பிரதான்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் அசோகரோட இது என்னது? மந்திரி பரிஷத். ஓகேவா? இவரோட அவை என்ன அப்படின்னா அஷ்ட திஜங்கள். யாருடையது? கிருஷ்ணதேவராயரோட. ஓகேவா? முக்கியமா கேட்பான், கிருஷ்ணதேவராயரோட அவையை அறிஞரித்த அறிஞர்களை எவ்வாறு அழைத்தார்கள்? அஷ்ட திஜங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 அறிஞர்களை பற்றி குறிப்பிடுவது. 8 அறிஞர்களை பற்றி குறிப்பிடுவதா என்ன சொல்றாங்க? அஷ்டஜங்கள். அதுல முக்கியமா 2 பேரை பத்தி சொல்றாங்க. யாராரு அப்படின்னா, ஒண்ணு அல்லசாணி பெத்தனா. ஒண்ணு யாரு? அல்லசாணி பெத்தனா. இன்னொன்னு யாரு அப்படின்னா தெனாலிராமன். இந்த 2 பேரை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அந்த அல்லசாணி பெத்தனாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆந்திர கவி பிதாமகன்.
அல்லசாணி பத்தனா என்ன சொல்றாங்க, ஆந்திர கவி பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? அல்லசாணி பத்தனா. இந்த அல்லசாணி பத்தனாங்கிறது யாரு? இந்த 8 அறிஞர்கள்ல தலைச்சிறந்த அரசன். ஓகே, தலைச்சிறந்த அறிஞர். ஓகேவா, 8 அறிஞர்கள்ல தலைச்சிறந்த அறிஞர் தான் யாரு? அல்லசாணி பத்தனா. இவரு 2 நூல் எழுதியிருக்காரு. என்னன்னா அப்படின்னா மனுசரிதம், ஹரிகர சுதம். ஓகேவா, ஹரிகர சுதம், மனுசரிதம் 2 நூலை எழுதினது யாரு? அல்லசாணி பத்தனா. இது எதுல வருவாரு? அஷ்டஜீகங்கள்ல வருவார். அஷ்டஜீகங்கள்ல முக்கியமான அரசர் தான் யாரு? அல்லசாணி பத்தனா. இன்னொரு அரசர் சொன்னோம், யாரு? தெனாலிராமன். தெனாலிராமன் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு நாடக நூலை எழுதியிருப்பாரு. என்ன நாடக நூல்? பாண்டுரங்க மகாமாத்தியம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? தெனாலிராமன். முக்கியமா அந்த அவையில 2 அறிஞர்களை பத்தி பார்க்கிறோம். ஒன்னு யாரு? அல்லசாணி பத்தனா. இன்னொன்னு யாரு? பாண்டுரங்க மகாமாத்தியம் நூலை எழுதிய தெனாலிராமன். 2 பேர். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னது? இவரு நாயக்கர் ஆட்சி முறையை விஜயநகரத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இவர்தான். இப்போ விஜயநகர பேரரசு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன நடக்குது? நாயக்கர் ஆட்சி முறை. நம்ம மராத்தியர்களே பார்த்தோம். ஓகேவா, நாயக்கர் வந்து மதுரையில் வந்து நாயக்கர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காங்க? நாயக்கர் ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்காரு. இந்த நாயக்கர் ஆட்சி முறை தான் பின்னாடி என்னவா உருவானுச்சு? பாளையக்காரர் ஆட்சி முறை. பாளையக்கார ஆட்சி முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யாரு? விஸ்வநாத நாயக்கர். நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, 10th ஹிஸ்ட்ரியில் வரும். என்னது? பாளையக்காரர் முறையை இங்கே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா யாரு? விஸ்வநாத நாயக்கர். யாருடைய உதவியில கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு இருக்கும்? அவரோட படைத்தளபதி யாரு? அரியநாதர். அவரோட இதில் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இவர் பாளையக்காரர் ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நாயக்கர்னா என்ன? நாயக்குங்கிறது என்னது? ஆளுநர். அதாவது ஒரு பகுதிக்கு ஆளுநராக இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். என்னது? செங்கமல நாயக்கருக்கும் திருமல நாயக்கருக்கும் என்ன சண்டை வரும். அதனால தான் என்ன பண்ணுவார்? இவர் போய் மராத்தியர்கள் அழைச்சிட்டு தஞ்சைக்கு வருவார், வெங்கோஜி அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நாயக்கங்கிறது என்னது? ஒரு பகுதியை ஆட்சி பண்ணுற ஒரு ஆளுநருக்கு பேர் தான் என்னது? நாயக்கர். அதான் என்னன்னு சொல்கிறாங்க? நாயக்கர் ஆட்சி முறை. அதான் நம்ம இக்தார் முறைன்னு பார்த்தோம்ல, டெல்லி சுல்தான்களில் பார்த்தோம். இக்தார் முறை, நிலங்களை பிரித்து கொடுத்து அதை ஆட்சி பண்ணுற முறைக்கு பேர் தான் என்னது? இக்தார் முறை. அந்த முறையில் தான் என்ன பண்ணாங்க? இவங்களும் ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ நாயக்குங்கிறது என்ன பொருள்? ஆளுநர் அப்படின்னு பொருது. நாயக்கர் ஆட்சி முறையை கொண்டு வந்தது யாரு? கிருஷ்ணதேவராயர் தான். இதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறோம்? தலை சிறந்த அரசர்னு சொல்கிறோம். சரி, இதுக்கப்புறம் பாருங்க, பாமணி அரசர்களை. இதுக்கப்புறம் யார் வருவா? விஜயநகரத்துக்கு அப்புறம் யார் வருவா? பாமணி அரசர்கள் வருவாங்க. அதாவது என்னன்னா அப்படின்னா இவங்களுக்கும் பாமணிக்கும் தான் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா அந்த துங்கபத்ரா கிருஷ்ணா நதிக்கு இடையில யார் ஆட்சி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாமணி அரசர்களை வெற்றி கொண்டு எந்த பகுதியில? கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிக்கரையில் என்ன பண்ணிருப்பாரு? யாரை தோற்கடிச்சிருப்பாரு? பாமணி அரசர்களை தோற்கடித்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். என்னது? கஜபதி, கஜபேட்டக்காரா அப்படின்னா யாரு? 2ஆம் தேவராயர். ஓகேவா. அப்ப கஜபதி அரசர்களை இவரும் தோற்கடிச்சிருக்காரு. யாரு? கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிருக்காரு? தோற்கடிச்சு அங்க சிம்மாச்சலம், முக்கியமானது, சிம்மாச்சலம் என்று வெற்றி துணை நிறுவியவர் யார்? எங்க நிறுவனர்னு கேட்பாங்க. அப்ப சிம்மாச்சலம் வெற்றி துணை எங்க இருக்கு? ஒரிசா. ஓகேவா. கலிங்கன்னு சொன்னோமா ஆல்ரெடியா? கஜபதியில் உள்ள அந்த அரசர்களை தோற்கடித்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் அந்த வெற்றி நினைவா சிம்மாச்சலம் என்றும் வெற்றி துணை நிறுவியிருக்காரு. சிம்மாச்சலம் என்று வெற்றி துணை நிறுவியது யாருன்னு கேட்பான். யாரு? கிருஷ்ணதேவராயர். ஓகேவா. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்புகர்கோட என்ன பண்ணியிருக்காரு? நட்பா இருந்திருக்காரு. ஓகேவா. ஐரோப்பியர் வகையில் பார்த்தோம். என்னது? போர்ச்சுகீசிய ஆளுநர் வந்து என்ன நீல நீர் கொள்கை கொண்டு வந்தது யாரு? அதுக்கப்புறம் வந்து உண்மையான அதிகாரத்தை நிறுவியது யாரு? ஒரு நீண்ட காலம் ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னு பார்ப்போம். அப்போ அல்புகரோட என்ன பண்ணியிருக்காரு? கிருஷ்ணதேவராயர் நட்புறவாக இருந்திருக்காரு. அதன் மூலியமாகவும் என்ன சொல்லியிருக்கலாம்? இவன் வந்து புகழ்பெற்றதாக இருந்திருக்கலாம். ஏன்னா போர்ச்சுகீசியர்களோட நட்புறவு வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகேவா. அப்போ நட்புறவா இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காரு? இவரு மிகச்சிறந்த அரசராக விளங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, போர்ச்சுகீசிய பயணி யாரு? டொமிங்கோ பயஸ். அப்போ ரெண்டு விஷயம் வருது. ஓகே, வேற போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்புகர் கூட நட்புறவா இருந்திருக்காரு. இவரோட அவைக்கு வருகை புரிந்தது யாரு அப்படின்னா யாரு? டொமிங்கோ பயஸ். டொமிங்கோ பயஸ் இது முக்கியம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடியே, வருகை, வெளிநாட்டு வருகைகள் பயணிகள் வந்தது ரொம்ப முக்கியம். அப்போ டொமிங்கோ பயஸ் யாரோட அவைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய? கிருஷ்ணதேவராயோட அவைக்கு வந்தாங்க. அப்போ கிருஷ்ணனோட அவையோட பேர் என்னது? அஷ்டஜகங்கள். ஓகேவா. அஷ்டஜகங்கள் தான் யாருடையது பேரு. அது இல்லாம அதோட நட்புறவா இருந்தான்னு சொன்னோமா? யாரு? அல்புகர்கோட என்ன பண்ணிருக்காரு? நட்புறவா இருந்திருக்காரு. அப்ப போர்ச்சுகீசியர்களுக்கு கோட்டைகளை கட்ட அனுமதி அளிச்சிருக்காரு. அப்படி கட்டப்பட்ட கோட்டை தான் என்னது? பத்கல் கோட்டை. ஓகேவா. பத்கல் கோட்டை வந்து யாரு கட்டினா? போர்ச்சுகீசியர்கள் கட்டியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கு வந்து உதவி பண்ணது யாரு?
கிருஷ்ணதேவராயர். ஏன் அப்படின்னா அவங்களோட நட்புறவாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு, பத்கல் கோட்டையை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நாகலாபுரம் என்று நகரை நிர்மாணித்தார். முக்கியமானது, நாகலாபுரம் என்ற நகரை நிர்மாணித்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? கிருஷ்ணதேவராயர். ஏன் நிறுவனார் அப்படின்னா அவரோட மனைவியின் ஓகேவா, அவங்க மனைவியின் நினைவாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நகரை நிர்மிச்சிருப்பாரு. அவங்க மனைவியோட பேர் என்னது? நாகலாதேவி. அவங்களோட மனைவியோட பேர் என்னது? நாகலாதேவி. அவங்களோட நினைவாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நாகலாபுரம் என்ற நகரை நிர்மாணிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் முக்கியமான 2 கோயில்கள் கட்டியிருக்காரு. என்னென்ன கோயில்? ஹசரா ராமசாமி கோவில், விட்டாலாசாமி. ஹசரா ராமசாமி கோவில், விட்டாலாசாமி கோயிலை கட்டினது யாரு? கிருஷ்ணதேவராயர். அப்போ என்ன பண்ணுங்க, நூல் எழுதியிருக்காரு, கோட்டைகள் கட்ட அனுமதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க என்னது, பல கோயில்களை கட்டியிருக்காரு, நகரங்களை நிர்மித்திருக்காரு. அதுக்கப்புறம் கஜபதி அரசர்களை தோற்கடித்து என்ன நிறுவிருக்காரு? சிம்மாச்சலம். ஓகேவா, முக்கியமானது, கஜபதி அரசர்களை தோற்கடித்து அங்கே வெற்றி சின்னமான சிம்மாச்சலத்தை நிறுவனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? கிருஷ்ணதேவராயர். அப்புறம் கிருஷ்ணதேவரோட அவையில் இருந்த 2 அறிஞர்கள் பார்த்தோம். யாரார் பார்த்தோம்? தெனாலிராமன் மற்றும் அல்லசாணி பெத்தனா அப்படின்னு 2 பேரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, இவருக்கு பின்னர் வந்து என்னது, விஜயநகரத்தோட கடைசி முக்கிய அரசரே இவர் தான், அந்த கிருஷ்ணதேவராயர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சிறு சிறு அரசர்களா என்ன ஆயிடுச்சு, நசுங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பின்னர் யார் வர்றா அப்படின்னா அச்சுறுதராயர். இவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட தம்பி. அதுக்கப்புறம் இவங்களோட மகன் ஒருத்தர் இருக்கார். யாரு? சதாசிவராயர். இதுக்கப்புறம் இவங்களோட மருமகன் யாரு அப்படின்னா யாரு? ராமராயர். இவங்களை பத்தி அந்த அளவுக்கு நம்ம டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தலைக்கோட்டை போர். ஓகேவா, விஜயநகரத்துல முக்கியமான போர் என்ன போர்? தலைக்கோட்டை போர். டெல்லி சுல்தான்ல முக்கியமான போர் என்ன போர்? பானிப்பட்டு போர். அடுத்து முகலாயர்கள்ல முக்கியமான போர் 1ஆம் பானிப்பட்டு போர் வரும், 2ஆம் பானிப்பட்டு போர் வரும். ஓகேவா, அது மாதிரி இதுல நம்ம பார்த்தோம் மராத்தியர்கள்ல என்னது முதல்ல அவர் கைப்பற்றின கோட்டை தோரணா கோட்டை. அதுக்கப்புறம் புரந்தர் உடன்படிக்கை நடக்கும், அந்த ஒரு போர் முக்கியமானது போர்னு பார்த்தோம். அதே மாதிரி விஜயநகர பேரரசு முக்கியமான போர்னா என்ன போர்? தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போரோட இன்னொரு பேர் தான் என்ன போர்? ராக்ஷத் அங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போரோட இன்னொரு பேர் தான் என்னது? ராக்ஷத் அங்கடி போர். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா கிபி 1556ல 1565ல அது மட்டும் மாற்றிங்க. சரி, ஓகே. தலைக்கோட்டை போர் இப்போ 1565. இது தலைக்கோட்டை போரோட இன்னொரு பேர் தான் என்னது? ராக்ஷத் அங்கடி போர். ஓகேவா, இது யாராருக்கு நடக்கும் அப்படின்னா விஜயநகர பேரரசு. முக்கியமாக யார் இருப்பா? சதாசிவராயர் இருப்பார். ஓகேவா, முக்கியமாக யார் இருப்பா? சதாசிவராயர் தான் விஜயநகர பேரரசோட என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு படைத்தளபதியாக இருந்து இந்த போரை வழி நடத்துவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாமினி சுல்தான், இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரப்போகிறது யாரு? பாமினி சுல்தான் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 சுல்தான்கள் சேர்ந்து யாரை எதிர்ப்பாங்க? இந்த விஜயநகர பேரரசை எதிர்ப்பாங்க. எதிர்த்து இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்தது பாமினி அரசை தோற்றுவிக்கிறாங்க. இதில் கடைசி அரசர் யார் அப்படின்னா இந்த சண்டை நடக்கும்ல, இந்த போர் நடக்கும்போது இந்த சதாசிவராயர் எங்கே தப்பிச்சு கொண்டு போவாங்க? பெனுகொண்டா தப்பிச்சு ஓடிடுவார். ஓகேவா, சதாசிவராயர் இந்த போட்டியில் வந்து தோத்துட்டு எங்கே ஓடிடுவார்? பெனுகொண்டா தப்பி ஓடிடுவார். ஆனால் திரும்ப வந்த தகவல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது? விஜயநகர பேரரசு சிதறுண்டு போயிடுது. இதுக்கப்புறம் என்னது, சின்ன சின்ன அரசர்களாக நிறைய உருவெடுக்கிறாங்க. அதுதான் கடைசி வம்சம். என்ன வம்சம்? ஆரைவிட வம்சத்துல சிறு சிறு அரசர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆட்சியை தொடங்குறாங்க. ஆரைவிட வம்சத்தோட கடைசி மரபு எப்ப? கிபி 1570 1672 வரைக்கும். தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்? திருமலைன்னு பார்த்தோம். இவர் யாரு? ராமராயர். அங்க பார்த்தோம்ல, அவரோட சகோதரர் தான் யாரு? திருமலை. இப்படி என்ன பண்றாங்க, வழித்தோன்றர்களாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னது, நிலையான ஆட்சியை பிடிக்க முடியல. அப்ப நிலையான ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பாமினி சுல்தான்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா ரங்கர்னு ஒருத்தர் வர்றாரு, வேங்கடர்னு ஒருத்தர். இந்த இவர்கிட்ட ஒரு போர் இருக்கு. என்ன போர் அப்படின்னா உத்திரமேரூர் போர். கிட்டத்தட்ட எப்ப நடந்திருக்கு அப்படின்னா கிபி 1601 நடந்திருக்கு. என்ன போர்? உத்திரமேர் போர். அந்த போர்ல யாரு இது பண்ணா அப்படின்னா வெங்கடர் அப்படிங்கிற ஒரு விஜயநகர அரசர் அது போர் நடத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் மட்டும் இருக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்க முக்கியமா நம்ம சொன்னோம் என்னது, வெளிநாட்டு தூதுவர்கள். பாருங்க இபன் பதுதா. ஓகேவா, எந்த நாட்டு பயணி? மொரக்கா நாட்டு பயணி. ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இதுல இருந்து கேட்பாங்க என்னது, வெளிநாட்டு தூதுவர்கள் இருந்து என்ன இருக்கும், கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, இபன் வெளிநாட்டு தூதர்கள முதல்ல பாக்குறது யாரு? இபன் பதுதா. எந்த நாட்டு பயணி? மொரக்கா நாட்டு பயணி. அடுத்து யாரு? நிக்கோலோ கோண்டி. எந்த நாட்டு பயணி? வெனிஸ் நகரம் அல்லது இத்தாலி நாட்டு பயணி. அதுக்கப்புறம் நிக்கிடின் எந்த நாட்டு பயணி? ரஷ்யா. இதுக்கப்புறம் பாருங்க நுனிசு, போர்பகலா, டொமிங்கோ பயஸ். இவங்கெல்லாம் எந்த நாட்டு பயணி? போர்ச்சுகல் பயணி. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தோமா யாரு? பாரசீக பயணி.
பாரசீக பயணி யாரு? அப்துல் ரசாக்கு. பாரசீக பயணி யாரு? அப்துல் ரசாக்கு. இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த பயணி. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா யாருடைய அவைக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சியோட ஆட்சி முறை. ஓகேவா? என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. ஓகேவா? மகா பிரதானி அப்படின்னா யார் சொல்றாங்க அப்படின்னா முதல்வர். மகா பிரதானி யார் சொல்றாங்க? முதல்வர். படைத்தளபதி எவ்வாறு அழைத்தார்கள்? இது கேட்பான். ஓகேவா? விஜயநகர பேரரசுல படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? என்னவாறு? தலவா என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வாசல், பாதுகாவலருக்கு பேர் என்னது? வாசல். இது ஒரு குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஓகே. விஜயநகர பேரரசுல வாசல் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு. யாரு? பாதுகாவலர்கள். அதுக்கப்புறம் கணக்கர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா ராயசம். ஓகேவா? கணக்கர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ராயசம். ராயசம் சொல்லுவாங்க. கணக்கெழுதத்தில் உள்ள ஆளுக்கு பேர் என்னது? ராயசம். அவரே தான் எவனா இருந்திருக்காரு? செயலராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் உதவியாளருக்கு பேர் என்ன அப்படின்னா அடைப்பம். ஓகேவா? முக்கியமாக தெரிஞ்ச வேண்டியது படைத்தளபதி, வாசல், ராயசம். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களோட அந்த முறை என்னன்னா அந்த நாடு நம்ம சொல்கிறோம்ல ராஜ்யம் நாடு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோடது என்னது? நாடு. அதுக்கப்புறம் என்ன பிரிச்சிருக்காங்க? ராஜ்யம், மாநிலமாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மாவட்டத்தை சீமை. அதுக்கப்புறம் ஸ்தலம் சொல்கிறாங்க. கடைசியாக உள்ளது தான் என்னது? கம்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிராமம். இந்த கம்பனாவை தான் பெரிய கிராமமாக பெரிய கிராமமாக இருந்துச்சு அப்படின்னா கம்பனான்னு சொல்லுவாங்க. சிறியதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் என்னது கம்பனா அப்படின்னா என்ன பொருள்னு கேட்பாங்க. கம்பனா என்னது? சிறிய கிராமம். அதுக்கப்புறம் இவங்க பயன்படுத்தின கம்பனானா பெரிய கிராமம். ஓகே. அதுக்கப்புறம் நாணயங்கள் பாருங்க. வராகன், பக்கோடா. இந்த பக்கோடாங்கிறது என்னது? நாயக்கர். ஆல்ரெடி பார்த்தோம்ல நாயக்கர் ஆட்சி முறையில் யாரு? பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி பண்ண கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பாரு? பக்கோடா கட்டணும். ஓகேவா? 1310 பக்கோடாவா? 3300 பக்கோடா இருக்கும். அதில் நிலுவையில் உள்ளது 1310 அப்படி இருக்கும். சரி, அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அதை பார்க்கும்போது. இப்போ இவங்க பயன்படுத்துகிற நாணயங்கள் என்னது? ஒன்று வராகன், இன்னொன்று பக்கோடா. இந்த வராகனுங்கிறது என்னது? தங்க நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த நாணயத்தில் என்ன பொறிச்சிருக்கோம் அப்படின்னா கண்ட பெருண்டா அப்படின்னு ஒரு பறவை. அதான் என்னது? அந்த பறவையோட உருவம் என்ன எப்படி இருக்குமா? ஒரு யானையே பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குமா. ஒரு யானை ஒரு பறவை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா. அந்த பறவைக்கு பேர் தான் என்ன பேர்? கண்ட பெருண்டா பறவை. அந்த பறவையோட சின்னம் தான் இதில் பொறிச்சிருக்காங்க, நாணயங்களில் பொறிச்சிருக்காங்க. அப்போ இவங்களோட எழுத்து முறை, அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்து முறை என்ன அப்படின்னா கன்னடம். ஆல்ரெடியே பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா? கன்னடங்கிறது என்னது? கன்னட நாகரிக வடிவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க. விஜயநகர பேரரசோட சின்னம்னு என்ன பார்த்தோம்? பன்றின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் யார் வரப்போறா? பாமினி சுல்தான்கள் வரப்போறாங்க. அந்த 5 சுல்தான்கள் ராஷ்டிர தங்கடி போர் எப்போ? 1565. ஓகேவா? அப்போ நடந்தும்போது அந்த இதில் வெற்றி பெற்றது யாரு? அந்த 5 சுல்தான்கள். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? அடுத்தது பாமினி சுல்தானை உருவாக்குறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டின் என்னது? வெளிநாட்டு பயணி, அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? நன்றி.